ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா நான் வந்துட்டு இந்தியா போஸ்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன். இது வந்துட்டு உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் போஸ்ட் ஆஃபீஸ்னாலே பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் இந்த கொரியர் சென்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் போஸ்ட் போடுறதுக்கு, இல்லைனா ஸ்டாம்ப்ஸு இது மட்டும் தான் நினச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. அதையும் தாண்டி வந்துட்டு பேங்க்கில் இருக்கிற மாதிரி நிறைய சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது. அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறையா அவங்களுமே ஃபெசிலிட்டிலாம் நிறையா வச்சுருக்கிறாங்க. அதில் வந்துட்டு இப்போ பேசிக்காக சேவிங்ஸ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதுக்கு என்ன ப்ரொசீஜர்லாம் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் எதுக்கு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு எல்லாருமே மோஸ்ட்லி ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்போம். அது வந்துட்டு ஜிபேயில் கனெக்ட் பண்ணியிருப்போம். நிறைய கார்ட்ஸ் கூட வச்சுருப்போம். ஸோ மணி வந்துட்டு எப்போயுமே கையில் இருக்கவே இருக்காது. அது எப்படினாலும் மந்த் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே போயிடுது. ஸோ அதுக்குன்ட்டு ஒரு தனி அக்கௌண்ட் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் மணி வந்து நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஐடியா வந்துட்டு எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அங்கே போயிட்டு அதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் வாங்கிட்டு வந்தாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அது கூட கேஒய்சி ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு செலான் கொடுத்துருக்காங்க. இது எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு மினிமம் பேலன்ஸ் 500 போட்டு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்துட்டு ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு அங்கே என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் தெளிவாக போட்டிருக்காங்க. ஓகே, அண்டு இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இது கூடவே நீங்கள் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் ஒரு ஆதார் கார்டு காப்பி, ஒரு பேன் கார்டு காப்பி, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். அண்டு முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, யார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்க தான் கண்டிப்பாக போய் ஆகணும். அண்டு இது எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸில் பாஸ்புக் நம்ம கிட்டக்க வந்துடும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதை ஃபில் பண்ணிவிட்டு எத்தனை நாளில் நமக்கு பாஸ்புக் வருது அதெல்லாம் பார்க்கலாம். ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஐவின்னு ஸ்டார்ட் ஆகும். அங்கே நேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த அக்கௌண்ட் டைப்பு சேவிங்ஸ்னு கொடுத்துடலாம். மேலே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் யூஸ் தான், அதை அவங்க ஃபில் பண்ணிப்பாங்க. அண்ட் நிறைய ஃபெசிலிட்டி இருக்கும். ஏடிஎம் கார்டு, நெட் பேங்கிங் எது வேணுன்னா அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ருப்பீஸ்ன்னு இருக்கும். அது மாதிரி நான் ஃபில் பண்ணல, நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க 500 ருப்பீஸ்ன்னு சொல்லிட்டு. அண்ட் கீழே இருக்கிற டேபிளர் காலம் இருக்குது. அதில் வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கொடுத்து தான் ஆகணும். ப்ரெசென்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் நம்பர், ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர், பேன் நம்பர் எல்லாமே கொடுத்துடணும். அண்ட் அதுக்கப்புறம் அதிலே பார்த்தீங்க அப்படின்னா சிஃப் ஐடின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் நம்ம இப்போ தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அது நமக்கு இருக்காது, அதனால் அதை மட்டும் விட்டுடுங்க. அண்ட் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா 3 இடத்துல சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கீழே உங்கள் நேம் அப்படியே எழுதிடுங்க. அப்புறம் பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் அவங்க ஃபில் பண்ணிப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல சைன் பண்ணணும். கீழே வந்துட்டு நாமினி லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு உங்களோட ஸ்பவுஸ் நேம் கொடுக்கலாம், அப்பா அம்மா நேமு, இல்லைனா குழந்தைங்க மேஜராக இருந்தாங்கன்னா கொடுக்கலாம். மைனராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கார்டியன் ஒருத்தவங்க இதை சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் கீழே வந்துட்டு இங்கே சைன் பண்ணிட்டு பிளேஸ் அண்ட் டேட் ஃபில் பண்ணிவிடுங்க. டேட் வந்து நீங்கள் என்னைக்கு ஃபார்ம் கொடுக்க போகிறீங்களோ அன்னைக்குள்ளே டேட் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஒய்சி ஃபார்ம். இதில் வந்துட்டு நம்ம நேம் மட்டும் எழுதிட்டு இந்த 2 இடத்துல சைன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல, ஸோ அப்ளிகன் 2-3லாம் நமக்கு தேவையில்லை. அண்ட் கீழே இருக்கிற டேபிளர் காலம் அதில் ஃபில் பண்ண மாதிரியே தான் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கொடுத்துடணும். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் அட்ரஸ் 2 கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றில் வந்துட்டு பேன் கார்டோட நம்பர் கொடுத்துருங்க, இன்னொன்றில் வந்துட்டு ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துருங்க. அண்ட் கீழே வந்துட்டு இங்கே சைன் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செலான். ஸோ இப்போ தான் நம்ம அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அப்வியஸாக நமக்கு அக்கௌண்ட் நம்பர் இருக்காது, அதை விட்டுருங்க. டேட் மட்டும் ஃபில் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இந்த டினாமினேஷன் கொடுக்கணும் 500 ருப்பீஸ், அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு நம்ம சைன் பண்ணோம். அவ்வளோதான், அது மட்டும் பண்ணிட்டு அவங்க கிட்ட 500 ருப்பீஸோடு சேர்த்து கொடுத்தா போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணுன்ட்டு. அது வந்துட்டு இந்த 2 ஃபார்மில் ஒட்டுறதுக்காக தான். ஸோ நீங்கள் வீட்டிலேருந்தே ஒட்டிட்டு போனால் கூட ஓகே தான். இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் வந்துட்டு ஹெட் ஆஃபீஸில் தான் போயிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. உங்கள் பக்கத்தில் இருக்கிற சப் ஆஃபீஸ் இல்லைனா பிரான்ச் ஆஃபீஸ் எங்கே வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். 3 days later. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பாஸ்புக் வந்துச்சு. இதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 days டைம் ஆச்சு. அண்ட் 3 daysக்கு அப்புறம் நம்மளோட அக்கௌண்ட் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடும். அண்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு 500 ருப்பீஸ் கொண்டு போயிருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு நம்மளோட மினிமம் பேலன்ஸை அவங்க வந்துட்டு கிரெடிட் பண்ணிட்டாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் ப்ராசஸ் தான். ஜஸ்ட் 3 days டைம் தான் எடுக்கும். நமக்குன்ட்டு ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இது மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. உங்களுக்கு அதில் எதுனா பற்றி தெரிஞ்சுக்கோ அப்படின்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி போடுறோம். ஓகே, அன்டில் தென் பை.